வணக்கம் இல்லத்தரசிகளே, இன்றைக்கி நம்ம மீஷோவில் எப்படி செல்லராக லாகின் பண்ணலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இகாமர்ஸ்க்கு மீஷோ சூஸ் பண்ணும்போது சில டீட்டெயில்ஸ் எனக்கு தேவைப்பட்டதுங்க. அதை கலெக்ட் பண்ணலான்னு நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு சில நெகட்டிவ்ஸ் கிடைச்சதுங்க. என்ன அப்படின்னா, நிறைய ஃபேக் ஆர்டர்ஸ் வரும் மீஷோவில். தென் அடுத்து நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் கொஞ்சம் பயத்தோடு தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு டில் நவ் 33 ஆர்டர்ஸ் வரைக்கும் போயிருக்குங்க வெளியில். இதில் ஒரே ஒரு ஆர்டர் மட்டும்தான் ரிட்டன் வந்தது. அதுவும் எதனால் அப்படின்னா, நமக்கு ஆர்டர் பண்ண கஸ்டமர் பிக்கப் அவைலபிளாக இல்லைங்க கஸ்டமர். ஸோ அதனால் கொரியர் ரிட்டன் வந்துடுச்சு நமக்கு. அப்படி வந்தனால நமக்கு எந்த லாஸும் கிடையாது. வேறு மாதிரி ரிட்டன் வந்தால் தான் நமக்கு கொஞ்சம் லாஸ் ஆகும். அது எப்படின்னு நான் பின்னாடி உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போது நம்ம எப்படி லாகின் பண்ணலாங்கிறத மட்டும் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் நம்பி மீஷோவில் இறங்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் வெளியில் போகுது, ஒரு ஆர்டர் வெளியில் போகுது அப்படின்னா, அது கஸ்டமர் கையில் சேர்ந்து வித்தின் 7 days குள்ளே உங்களுக்கு பேமெண்ட்டு கரெக்டாக வந்துடுங்க. எனக்கு இன்னொரு 33ல் 32க்கு கரெக்டாக பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சுங்க. அதுதான் நேற்று பார்த்துருப்பீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுருந்தேன். இன்றைக்குமே நமக்கு 2 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. சரி, வாங்க நம்ம எப்படி லாகின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மீஷோ ஆப்பில் லாகின் பண்ணலாம் வாங்க. லோகோ இப்படி தான் இருக்கும். உள்ளே போனோன்னே நமக்கு டிஸ்ப்ளே ஆகும் ப்ராடக்ட்ஸ்லாம். இப்படி தாங்க டிஸ்ப்ளே ஆகும். எல்லா ப்ராடக்ட்டுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம ப்ராடக்டையும் அப்படி தான் நம்ம அப்லோட் பண்ணணும். இப்போ டாப்பில் கார்னரில் ஒரு லோகோ இருக்குங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோன்னா நமக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா, பிகம் அ சப்ளையர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். அது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஷோ ஆப் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஸ்கிப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். இப்போ நமக்கு என்ன கேட்குது அப்படின்னா, ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்குது பார்த்தீங்களா. நோன்னு இதுக்கு கிளிக் பண்ணணும். நோன்னு கிளிக் பண்ணோன்னே அதுக்கேற்றாப்புல இப்போ ஒன்று டிஸ்ப்ளே ஆகும் பாருங்கள். இதில் நம்ம ஃபில் பண்ணணும். என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அதை ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்னா, பேன் நம்பர் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பேன் நம்பர் வேணும். அடுத்து நம்மளோட பர்சனல் டீட்டெயில், அதாவது அட்ரஸ், டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு, அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் ஓனாக ஃபில் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா கேட்குறாங்க பார்த்தீங்களா. பின்கோடு, டிஸ்ட்ரிக்கு எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த கேப்சா என்ட்ரு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ரோல்மெண்ட் ஐடி க்ரியேட் ஆகிடும். ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க மொபைல் நம்பருக்கு. அதுக்கு என்ரோல்மெண்ட் ஐடி க்ரியேட் ஆகி வந்துடும். இதாங்க நம்மளோட செல்லர் அக்கௌண்ட்டு பேனல் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, பெண்டிங் ஆர்டர்ஸ்னு இருக்கு இல்லையா, அதில் தான் நமக்கு ஆர்டர் வந்தால் டிஸ்ப்ளே ஆகும். ஒரு ஆர்டர் வந்திருக்கா, 2 ஆர்டர் வந்திருக்காங்கிறது டிஸ்ப்ளே ஆகும். அதை டச் பண்ணோம் அப்படின்னா என்ன ப்ராடக்ட் ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிறது ரெடி டு ஷிப்னு இருக்கு இல்லையா, நம்ம இங்கே பெண்டிங் ஆர்டர்லேருந்து நம்ம ஆர்டர் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெடி டு ஷிப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். இப்போ நமக்கு என்ன வந்திருக்குன்னா, மக்கு 3 நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்திருக்கு. அடுத்து கிட்ஸ் ஆக்சசரிஸ் ஒன்று ஆர்டர் வந்திருக்கு. ரெண்டுமே இன்னும் லேபிள் டவுன்லோட் ஆகாமல் இருக்குது. லேபிள்னால் என்ன அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்புறம் சொல்கிறேங்க. இன்றைக்கி நம்ம எப்படி லாகின் பண்ணுறது, எதில் ஆர்டர் ஷோ ஆஃப் ஆகும் எல்லாம் சொல்லியிருக்கோம். கீழே லாஸிங் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 to 5 ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றியும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஷ்போர்ட் இருக்குங்க. அதாவது ஆர்டர் டே பை டே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதில் இப்போ 2 நாளாக எப்படி இருக்குன்னா 400லேருந்து 600க்குள்ளே நமக்கு ஆர்டர் வந்திருக்குங்கிற மாதிரி அதில் ஷோ ஆகுது. இப்படி தான் நமக்கு எப்போதுமே ஷோ ஆகும் டே பை டே. ஓகே, ஃபுல்லாக பாருங்கள், புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நல்லபடியாக லாகின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக
நல்லபடியாக உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட். இது வந்து நான் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு இருக்கு இல்லையா, நான் அப்லோட் பண்ண ப்ராடக்ட்ஸில் நிறைய இது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குங்க. அது திரும்ப ரீஸ்டாக் பண்ணணும். அது பண்ணுற வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க. பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ஸ்டாக்கில் வந்துடுவாங்க. இதை பற்றி நான் அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.